ஒரே பிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கிறது என்றால் மங்களகரமானதாக இருக்கிறது, எங்கும் வியாபித்திருக்கிறது, ஆற்றல் பேராற்றல் உடையதாக இருக்கு. அதனுடைய ஆற்றலை நம்மால் அளவிடவே முடியாது, பேராற்றல் உடையதாக, என்றும் இளமையோடு இருக்கிறது. இளமை என்பதற்கு என்னன்னா தோற்றமும் முடிவும் இல்லை என்ற அர்த்தம். யாருக்கு தோற்றமும் முடிவும் இல்லையோ அவருக்கு முதுமை வராது, இளமையோடு இருக்கு. எல்லாவற்றுக்கும் தலைமை பண்போடு இருக்கிறது, மிகவும் பிரகாசமாக. நமக்கு ஒரு இடத்தில் சரியாக ஒன்று தெரியவில்லை, ஒரு இருள் இருக்கிறது என்றால் அந்த இருளை விளக்கக்கூடிய ஒளியாக இறைவன் வெளிப்படுகிறார். இந்த 6 குணங்களும் இறைவனுடைய குணங்கள். இந்த 6 குணங்களையும் நாம் பார்த்தால் மங்களகரமானது சிவன், எங்கும் நிறைந்தது விஷ்ணு, பேராற்றல் உடையது சக்தி, தலைமை பண்புடையது கணபதி, இளமையானது குமரன் முருகன், ஒளி மிகுந்தது சூரியன். எனவே இது பிரம்மத்தினுடைய 6 வெளிப்பாடுகளைத்தான் நாம் இந்த சண்மதங்களாக வைத்திருக்கிறோமே தவிர இங்கும் பிரிவினைக்கெல்லாம் இடமே இல்லை.